அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் 5 ஆண்டு திட்டம் இது நம்மளுக்கு வந்து யூனிட் 6ல் கவர் ஆகுதுங்க. ரொம்ப முக்கியமானது. 1951 2017 வரை 5 ஆண்டு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவுடைய பொருளாதாரம், சமூக வளர்ச்சி, ஐக்கிய திட்டமிடல் முயற்சியாக 5 ஆண்டு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி மேம்பாட்டுக்காக இந்த திட்டங்கள் வந்து வகுத்து கொடுத்தது. 1951 ஆண்டிலிருந்து 2017 ஆண்டு வரை பல்வேறு காலகட்டங்களில் குறிப்பிட்ட இலக்குகளை முன்வச்சு 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு திட்டமும் விவசாயம், தொழில்துறை, தற்சார்பு, வறுமை ஒழிப்பு போன்ற நாட்டுடைய முக்கிய தேவையை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது தான் இது. நம்ம உதாரணமாக வந்து பார்த்தோன்னா 5 ஆண்டு திட்டங்கள் வந்து பார்த்துலாம். முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து எதுக்காகனா போட்டாங்க, வேளாண் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, பாசன வசதி, சமூக மேம்பாடு, தண்ணீர் அடைகிறதுன்ற முதல் 5 ஆண்டு திட்டம். ஆனால் அது வெற்றி பெற்றிருக்கும். சரிங்களா. ரெண்டாவது வந்து இதுதான் ஹராட் தோமருடைய மாடல், அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை வளர்ச்சியை மையமாக தான் கொண்டது. எஃகு ஆலைகள், மின்சாரம், இயந்திர உற்பத்தி, இதெல்லாம் வந்து 2ஆம் 5 ஆண்டு திட்டமும். 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னிறைவு, வேளாண்மை, தொழில்துறைய சமநிலை வளர்ச்சிக்காக போடப்பட்டது தான். அதுக்கடுத்து ஆண்டு திட்டங்களாக 66லேருந்து 69 வரையும் வந்திருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து 4ஆம் 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிலையான வளர்ச்சி, தன்னிறைவு, விலைவாசி கட்டுப்படுத்துறதுக்காகவும். 5வது 5ஆண்டு திட்டம் வந்து கருவி ஹட்டாகு, வறுமை ஒழிப்பு அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் மாறி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஒரிஜினலாக பார்த்துடலாம். ஓகேவா. 6வது 5ஆண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு, வேளாண்மை, வளர்ச்சி, உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காகவும். 7வது 5ஆண்டு திட்டம் தன்னிறைவு வந்து வளர்ச்சி, உற்பத்தியும் ஏற்றுமதி வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்காகவும். 8வது 5ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாடு, இப்போ HDI இருக்குல்ல, அதுதான் 8வது 5ஆண்டு திட்டம். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக போடப்பட்டது தான் இந்த 8வது 5ஆண்டு திட்டம். அது வெற்றி பெற்றிருக்கும். இதில் தான் வந்து LPC ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சரியா. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லிட்டு அந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றி. அதாவது தனியார் துறை நிறுவனங்களை ஓப்பன் பண்ணி வர்றது, FDI, வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வர்றது தான் இந்த திட்டம். 9வது 5ஆண்டு திட்டம் வந்து சமூக நீதி, சமமான வளர்ச்சியும். 10வது 5ஆண்டு திட்டம் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து இலக்கு வைக்கிறாங்க, 8% அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. 11வது 5ஆண்டு திட்டம் வேகமாக உள்ளடக்கிய வளர்ச்சி. 12வது 5ஆண்டு திட்டம் வந்து நிலையான அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சின்றது 12வது 5ஆண்டு திட்டம் பார்க்க போகிறோம். சரியா. 12 5ஆண்டு திட்டம் நடந்தது. திட்டக்குழு நிறுவப்படுகிறது 1950. அது தனி டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். திட்டக்குழு, நிதி ஆணையம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. நிதி ஆயோக்கும் திட்டக்குழுவும் தனியாக பார்க்க போகிறோம். சரியா. திட்டமிடம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இது நம்ம வந்து அவுட் சோர்ஸு, இது செகண்டரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கு முடிச்சிடலாம். ஐந்தாண்டு திட்டங்களுடைய சாதனைகள் 11th எக்கனாமிக்ஸ். சரியா. 11th எக்கனாமிக் புக்கில் இருக்கிறது தான். நான் புதுசாக எதுவும் கொண்டு வரல. ஸ்கூல் புக்கு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொண்டு வந்திருக்கேன். சரியா. ப்ரீவியஸ் இயர் கொஷினு, பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திரும்ப பயன்படுத்தி விரும்பிய இலக்கு அடைவது. சரியா. அதுதான் திட்டமிடுதல். ஓகேவா. வளம்பட அதாவது வளங்களை வந்து திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு. சரியா. திட்டமிட்டு அது வந்து வரையறுக்கப்பட்ட வளங்களை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா. 5ஆண்டு திட்டத்தின் வாயிலாக பொருளாதார திட்டமிடுதல் மேற்கொள்ளும் முறை வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து, முன்னாள் சோவியத் யூனியன் சொல்கிற USSR அவங்ககிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இதுவரையும் 12 5ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தியிருக்காங்க. 12ஆம் 5ஆண்டு திட்டம் வந்து 2012 2017 வரையும். சரிங்களா. இந்திய அரசு 5ஆண்டு திட்டங்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா. அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். சரியா. முதல் 5ஆண்டு திட்டம் 1951 56 வரையும் அந்த காலகட்டத்தில் ஹராட் தோமருடைய மாடலாக கொண்டது. மாடல் கொண்டது. சரியா.
இதனுடைய நோக்கம்னா வேளாண்மை வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் செய்யுது. ஓகேங்களா? இத்திட்டம் வந்து 3.6% வளர்ச்சி பெற்றது. இலக்கை விட அதிகமாக வளர்ச்சி பெற்று வெற்றியும் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுங்கன்னா போதும். 2வது ஐந்தாண்டு திட்டம் 1956லேருந்து 61 வரையும். இதனுடைய மாடல் யாருன்னா பேராசிரியர் பிசி மஹலனோபிஸ். தேசிய புள்ளியியல் தினம் கொண்டாடுறாங்கல்ல, இவருடைய பிறந்த நாள் தான் வந்து தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடுறாங்க. ஓகேவா? மஹலானோபிஸ். ஜூனு 29. சரியா? பிரசந்திரா சந்திர மஹலானோபிஸ்ன்னு சொல்லுவாங்க. கல்கத்தாவில் பிறந்திருப்பார். தேசிய புள்ளியியல் தினமாக நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டேவாக கொண்டாடுறாங்க. தேசிய புள்ளியியல் தினம். சரியா? உங்களுடைய முக்கிய நோக்கம் நாட்டினுடைய தொழில்துறை முன்னேற்றம். சரிங்களா? தொழில்துறை முன்னேற்றம் வந்து 2வது ஐந்தாண்டு திட்டம் நோக்கம் 4.1% வளர்ச்சி. ஃபஸ்ட்டு 3.6%, 2வது 4.1%. 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து காட்கில் திட்டம். சரிங்களா? இத்திட்டம் காட்கில் திட்டம். இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் சுதந்திர பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலை. சரிங்களா? அதாவது சுயசார்புன்னு சொல்லுவாங்க. சுதந்திர பொருளாதாரம் சுயசார்பு. ஓகேவா? 3வது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம்னு சொல்கிறாங்க. சுதந்திர பொருளாதாரம் சுய முன்னேற்றத்துக்காக சொல்கிறாங்க. ஆனால் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடையும். ஏன்னா இந்திய சீனா போர் நடக்குது. அதனால் 5.6% அடைய இயலவில்லை. அதனால் இந்த திட்டம் தோல்வி. சரிங்களா? திட்ட விடுமுறை காலம் சொல்லிட்டு 66லேருந்து 69 வரை இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா போரும் 3வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியுமே இந்த திட்டத்துக்கான காரணம். சரியா? இத்திட்டம் இந்த காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்களாக உருவாக்கப்பட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? வேளாண் சார்ந்த துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறைக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. ஓகேவா? 4வது ஐந்தாண்டு திட்டம் பொறுத்தவரையும் 1969லேருந்து 1974 வரை இத்திட்டம் வந்து 2 முக்கிய நோக்கங்களை நிலையான வளர்ச்சியின் தற்சார்பு நிலையை அடையதலும் முக்கியமாக இருக்குது. இத்திட்டமுடைய இலக்கு வந்து 5.7 வளர்ச்சியை எட்டாமல் 3.3 வளர்ச்சி மட்டுமே எட்டிருக்கும். சரிங்களா? ஆனால் தோல்வி தான் அது. இதுவும் தோல்வி, 3வதும் தோல்வி. சரிங்களா? ஆண்டு திட்டங்களும் தோல்வி தான். 5வது ஐந்தாண்டு திட்டம் பொறுத்தவரையும் வேளாண்மை தொழிலில் சுரங்க தொழிலில் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. 4.4% விட 4.8% வளர்ச்சி அடைஞ்சு வெற்றியும் பெறுகிறது 5வது ஐந்தாண்டு திட்டம். இதுதான் வந்து தாருன்னு சொல்லுவாங்க. இதை டிராஃப்ட் பண்ணவர் யாருன்னா டிபி தாரு, முன்வரைவு பண்ணவர். சரிங்களா? இந்த ஐந்தாண்டு திட்டம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிடுது. 1978. அதுக்கு முன்னாடி 77 ஸ்டாப் பண்ணிடுறாங்க. 78லேருந்து 79 வரையும் சுழல் திட்டம் சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஒரு ஆண்டு காலத்திற்கு இந்த சுழல் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. இதை வந்து 5வது ஐந்தாண்டு திட்டனுடைய நீக்கிய பிறகு தொடங்கினது தான் இந்த சுழல் திட்டம். ஓகேங்க? மொராஜி தேசாய் கட்சிக்கு அவங்க வருவாங்க. அவங்க வந்த பிறகு அது பழைய ஐந்தாண்டு திட்டத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு சுழல் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980லேருந்து 85 வரை இந்த திட்டத்தின் நோக்கம் வறுமை ஒழிப்பு, தொழில்துறை தற்சார்படையது. வறுமை ஒழிப்புன்றது பார்த்தீங்கன்னா கரிபி ஹட்டாகோ என்பது இதனுடைய இலட்சி. சரியா? எல்லா இடத்துலையும் வந்து 5வதுல தான் வறுமை ஒழிப்புன்னு இருக்கும். இங்கே நம்மளுக்கு பொறுத்தவரை 6வதுன்னு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லுவாங்க. சரியா? இத்திட்டத்தினுடைய வளர்ச்சி 5.2 5.7 இலக்கு வச்சு, ஆனால் வந்தது வந்து 5.7. இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. 7வது ஐந்தாண்டு திட்டம் இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரம் உருவாக்குறது, ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பு வந்து வழங்குறதுலாம் உள்ளடக்கியது. முதலாக பொதுத்துறைகளுக்கு மேலாக தனியார் துறைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை சொன்ன பொதுத்துறைக்கு கவர்மெண்ட்டோட தனியார் துறைக்கு இம்பார்ட்டனாக கொடுக்குறாங்க. இது தனியார் துறையின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதுவும் கேட்பாங்க. தனியார் துறையின் வெற்றியாக பார்க்கும் ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னா 7வது ஐந்தாண்டு திட்டம் சொல்லலாம். இதனுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.0, ஆனால் வளர்ச்சி அடைஞ்சது 6.0. ஓகேங்களா? ஆண்டு திட்டங்களாக மைய அரசினுடைய நிலையற்ற அரசியல் சூழல் காரணமாக 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியல. அதனால 2 ஓராண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க. 90 91 99 92 ஓராண்டு திட்டங்கள். எல்லாமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 8வது ஐந்தாண்டு திட்டம் இத்திட்டத்தினுடைய வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலன் முதலான மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இத்திட்டத்து காலகட்டத்தில் இந்தியாவிற்கு புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தினுடைய வளர்ச்சி 5.6, ஆனால்
நம்ம இலக்கு வச்சுது. ஆனால் 6.8 வந்து வளர்ச்சி அடைஞ்சதால் இந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? 8 முடிஞ்சிச்சா? 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 2002 சமூக நீதியின் கூடிய சமமான வளர்ச்சி இத்திட்டத்தினுடைய முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. இத்திட்டத்தினுடைய கால வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 7% வளர்ச்சி எட்டப்படவில்லை. இந்திய வந்து பொருளாதாரம் 5.6 வளர்ச்சி மட்டுமே வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. 7 வைக்கிறாங்க, ஆனால் 5.6 தான் வந்து வருது. 10வது ஐந்தாண்டு திட்டம் பொறுத்தவரையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளை தலா வருமானம் 2 மடங்காக உயர்த்தணும். சரிங்களா? தலா வருமானம் 2 மடங்காக உயர்த்தணும் 2002லேருந்து 2007. அப்போ 2012ஆம் ஆண்டு வறுமையுடைய விகிதம் 15% குறைக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டும் வைக்கிறாங்க. இலக்கு வந்து 8%, ஆனால் ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 7.2 தான். இதுவும் தோல்வி தான். சரியா? 11வது ஐந்தாண்டு திட்டம் முக்கிய நோக்கம் விரைவான அதிகமாக உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதனுடைய இலக்கு வந்து 8.1, வந்தது 7.9 தான். ஓகேவா? 12ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2012லேருந்து 17 வரை இதன் முக்கிய நோக்கம் விரைவாக அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி, நிலையான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இதுவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன நோக்கன்றதே கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதனுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8%. ஓகேவா? நம் நாடு விடுதலையிலிருந்து இந்திய பொருளாதார முன்னேற்றத்தில் 5 திட்டங்கள் ஒரு முக்கிய பங்கு வகித்துள்ளது. பற்றாக்குறை வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன் பெறலாம் அப்படின்றது திட்டங்கள் வழிகாட்டியிருக்கு. இந்திய அரசு 5 திட்டங்கள் முறையை சோவியத் ரஷ்யாவிடம் எடுத்துக்கொண்டது என்பது மிக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். ஆனால் சோவியத் யூனியன் வந்து 7 திட்டமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம 5 திட்டமாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதே தான். இதுக்கு பதிலாக வந்து 2015 ஜனவரி 1 நிதி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து 1ஆம் தேதியிலேருந்து கடைபிடிக்கிறாங்க. சரிங்களா? அதே 2014 ஆகஸ்ட் மாதம் சுதந்திர உரையிலிருந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? பிரதமர் மோடி அவர்கள். ஓகே, இது நீடித்த வளர்ச்சி. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நிதியை பற்றி பார்ப்போம். ஓகேவா? இதோடு வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக் டேட்டாவில் 5 திட்டங்கள் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? 5 திட்டங்கள் ஸ்கூல் புக் டேட்டாவில் முடிஞ்சிருச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி அவுட் சோர்ஸில் கொஞ்சம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம பார்த்துடலாம். சரியா? இந்த ஏரியாவில் நீங்கள் எந்த கொஷின் கேட்டாலும் மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக எல்லாத்தையும் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே, 5 திட்டத்தினுடைய திட்ட உருவாக்கம் மற்றும் நோக்கம். சரியா? முதலுது. ஓகேங்களா? திட்டக்குழு, மத்திய அமைச்சரவை, தேசிய வளர்ச்சிக்குழு, பாராளுமன்றம், இந்த வரிசையில் தான் திட்டம் வந்து உருவாகுது. ஓகேவா? திட்டக்குழு கிட்ட போகுது, அவங்ககிட்ட மினிஸ்டர் கிட்ட வந்து மத்திய அரசு கிட்ட போகுது, மத்திய அரசுலேருந்து என்டிசி கிட்ட போகுது, என்டிசி கிட்டேருந்து பார்லிமெண்ட்டில் போகுது, பார்லிமெண்ட்டில் தான் அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா திட்டக்குழு கிட்ட இருந்தால் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த திட்டக்குழு பற்றி தனி வீடியோ போடுறேன். ஓகேவா? அந்த திட்டக்குழு தலைவர் அப்போ பிரதமர் தான் இருப்பார். சரியா? ஃபஸ்ட்டு யார் திட்டக்குழு தலைவர்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே, அடுத்தடுத்து யார் வராங்களோ அவங்க தான். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். தேசிய வருமானம்னா ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தை வந்து அதிகரிக்கிறது. ஓகேவா? தேசிய வருமானம். அப்போ முதலீடுனா ஒரு குறிப்பிட்ட கால வரைக்குள்ள முதலீடுகளை உயர்த்தணுன்றது முதலீடு. இப்போ சமத்துவம்னா வருவாய், சொத்துக்கள் சமத்துவமின்மை வந்து குறைக்கிறதா சமத்துவம். வறுமை ஒழிப்புனா நாட்டினுடைய வறுமை முழுமையாக ஒழிக்கிறது வறுமை ஒழிப்பு. வேலை வாய்ப்புனா கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவது. உற்பத்தி மேம்பாடுனா வேளாண் உற்பத்தி சிக்கல்களை வந்து தீர்த்து வைக்கிறது தான் உற்பத்தி மேம்பாடாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார மாதிரிகள் சுதந்திரத்திற்கு முந்தைய நிலை. சரியா? இதுதான் 5 திட்டத்தில் முதலாவது 5 திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹராட் தோமர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சரியா? முதலாவது 5 திட்டத்தில் பயன்படுத்துவது சேமிப்பு முதலீடு உயர்த்தி வளர்ச்சியை தூண்டும் அப்படின்றது தான் இவருடைய மாதிரி சொல்லுது. சரியா? வேளாண்மை சொன்னல, அதுதான் சேமிப்பு முதலீட்டை வந்து உயர்த்தி வளர்ச்சியை தூண்டுன்றது தான் அதனுடைய மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி நேருடைய மாதிரியை பொறுத்தவரையும் என்ன சொல்கிறான்னா லூயிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டது. லூயிஸ்ன்றவங்க அடிப்படையாக கொண்டது. அவங்களுடைய மாடலை பேஸ் பண்ணி தான் நேருடைய மாடல் இருந்தது. தொழில்துறை முதலீடு மூலம் உபரி தொழிலாளர்களை பயன்படுத்துவது. சரியா? தொழில்துறை முதலீடு மூலம் உபரி தொழிலாளர்களை பயன்படுத்துவது. மகளன் ஆஃபீஸை பொறுத்தவரையும் மூலதன பொருட்களை உற்பத்தி நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. சரிங்களா? வேளாண் நிலையம் பார்த்தோன்னா 70% மக்கள் வந்து விவசாயத்தை சார்ந்திருக்காங்க. கடனில் இருந்து பிறந்து வாழ்ந்து மடிந்த நிலை தான் இந்த 70% சொல்கிறாங்க. ஓகேவா? கடனில் பிறக்கிறாங்க, கடனில் இருக்கிறாங்க, கடனில் இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு வாசகமாக வரும். சரிங்களா? எக்கனாமிக்கில் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பிரிவினை பாதிப்பு.
இந்தியாவில் வந்து 82% மக்கள் தொகை கிடைத்தது. நெல் நிலத்தில் 65%, கோதுமை நிலத்தில் 65%, பாசன நிலத்தில் 70% மட்டுமே கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் விவசாயிகளுடைய சவாலாக பார்க்கப்படுகிறது. குறைந்த விளைச்சல், நிலம் துண்டாகுது, பழைய சாகுபடி முறைகளை வந்து அகதிகள் உட்புகுறாங்க. இதனால் பிரச்சனை வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுது, உயர் பணவீக்கம். இதுதான் இந்தியாவுடைய சவாலாக பார்க்கப்படுகிறது. ஓகேவா, இந்த டாபிக் முடிஞ்சதா? ஹராட்-டோமர் மாடல், சரிங்களா? முதலாவது 5 ஆண்டு திட்டம் ஹராட்-டோமர் மாடல். வேளாண்மைக்கு வந்து முதலிடம் கொடுக்குறாங்க. வளர்ச்சி வந்து 3.6, ஓகேவா? வெற்றி திட்டம் தான். 2.1 தான் இலக்கு வச்சுருப்பாங்க. இப்போ சமூக மேம்பாடு திட்டம் தொடங்கப்பட்டது எப்போன்னா, இது கேட்பாங்க. 1952 முதலாவது 5 ஆண்டு திட்டம் தான். 44.6% நிதி விவசாயத்துக்கும் பாசனத்துக்கும் நீர் சக்திக்கும் மட்டுமே வந்து நிதி ஒதுக்கப்பட்டது. 50% வந்து நிதி வந்து இவங்களுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. பக்ரானங்கல் அணை, ஹிராகுட் அணை, மேட்டூர் அணை இதெல்லாம் வந்து முதலாவது 5 ஆண்டு திட்டத்தில் கட்டப்பட்ட அணைகள். சரியா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இதுதான் எக்ஸ்ட்ரா சோர்ஸு. 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மகளான் ஆஃபீஸு தொழில்துறை கனரக தொழில் கூட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். 4.5% இலக்கு, 4.5%, 4.2 தான் வந்திருக்கும். 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1956 2வது தொழில் கொள்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 48 ஒரு தொழில் கொள்கை, இது ஒரு தொழில் கொள்கை. இது செகண்ட் இண்டஸ்ட்ரி பாலிசின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து ஸ்கூல் புக் டேட்டா வந்து நம்ம பேசுவோம். ஓகேவா? வருமான உயர்வு, தேசிய வருமானம் 20%, தனிநபர் வருமானம் 8% உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த துர்காப்பூர் ஆலையெல்லாம் இருக்குல்ல, பிலாயி, ரூர்கேலா, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஏரியா கொஷின் கேட்பாங்க, யாரோட உதவியோடன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க. இந்த துர்காப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா 1955 வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, இங்கிலாந்து உதவியோட. சரியா, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற இங்கிலாந்து உதவியோடு அமைக்கப்பட்டது அந்த துர்காப்பூர் ஆலை. இந்த பிளாய்ன்றது பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் வந்து ரஷ்யாவுடைய உதவியோட, ரூர்கேலா வந்து ஒரிசாவில் ஜெர்மனியோட உதவியோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலைகள் அமைச்சிருக்காங்க. அயன் இண்டஸ்ட்ரியில் இது ரொம்ப மிகப்பெரிய புரட்சியாக பார்க்கப்படுகிறது. மகளான் ஆஃபீஸ் இந்திய புள்ளியியல் கழக தலைவர். இவர் வந்து 1949 தேசிய வருமான ஆணைய தலைவராக இருந்தார். 1968 பத்மபூஷன் விருது பெற்றிருப்பார். இவருடைய பிறந்தநாள் வந்து ஜூன் 29 புள்ளியியல் தினமாக கொண்டாடுறோம். நம்ம அதை பார்த்தோம். ISI இருக்குல்ல, தேசிய புள்ளியியல் கழக தலைவராக இவர் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டிருப்பார் 1931. 3வது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மகளான் ஆஃபீஸ் சக்கரவர்த்தி மாதிரியை பேஸ் பண்ணி தான் இருந்தது. இது காட்டில் திட்டம் சொல்கிறாங்க. சரியா, இது நோட் பண்ணிக்கணும். முன்னுரிமை வேளாண்மை, தொழில்துறையில் சம வளர்ச்சிக்காக. இலக்கு வந்து 5.6, 2.8 மட்டுமே அடைஞ்சது தோல்வி. சீனா போர் நடக்குது 1962. பாகிஸ்தான் 1965 போர் நடக்குது, கடுமையான வறட்சி. இந்த 3 தான் தோல்விக்கான முக்கிய காரணம். தொழிற்சாலை வந்து இந்த பொகாரோ இரும்பு எஃகு தொழிற்சாலை ரஷ்யாவோட உதவியோடு தொடங்கப்பட்டது. தலைவர்கள் மறைவு, ஜவஹர்லால் நேரு 1964 இறந்துடுறாரு. லால் பகதூர் சாஸ்திரி 1966 இறந்துடுறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு திட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. திட்ட விடுமுறை காலம் சொல்லுவாங்க 66 69. ஜான் பிராண்டி மாடல், பிளான்டின்னு சொல்லுவாங்க, பிளான்டி. ஓகேவா, பிளான்டி மாடல். ஓகேவா, வேளாண்மை நீர்ப்பாசனத்துறைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. போர் மற்றும் 3வது திட்ட தோல்வி தான் காரணம் அந்த நிலைக்கு அப்படின்றாங்க. இந்த காலத்தில் தான் பசுமை புரட்சின்றதை அறிமுகப்படுத்துகிறாங்க. இது முக்கியங்க, பார்த்து வச்சுக்கோங்க. 1966 67 வீரிய விதைகள் மற்றும் உரங்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. உலக பசுமை புரட்சியின் தந்தையார் நார்மன் போலாக். இந்திய பசுமை புரட்சியின் தந்தையார் MS சுவாமிநாதன். அறிமுகப்படுத்திய அமைச்சர் யார்? சுப்பிரமணியன். வேளாண் அமைச்சர் இருக்கார்ல, அவர் தான். சரியா, அந்த சொல்லை பசுமை புரட்சி சொல்லை உருவாக்கியாருன்னா வில்லியம் காண்டு. இதெல்லாம் கொஷின். சரியா, அதனால தான் இதை கொண்டு வந்துட்டேன். 4வது 5 ஆண்டு திட்டம் வந்து 1969 74 வரையும். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலன் எஸ் மன்னோ. ஓகேங்களா, அசோக் ருத்ராவுடைய மாடலாக பார்க்கப்படுகிறது. முன்னுரிமை எதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க? சமூக நீதியுடன் கூடிய நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்புக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்பட்டது. இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.6 நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு. அடைந்தது வந்து பார்த்தீங்கன்னா 3.3%. ஸ்கூல் புக்கிட்ட என்ன இலக்கு இருக்கோ அது பார்த்தா போதுமானது. பால் உற்பத்தியில் 1970 வெண்மை புரட்சின்னு ஒன்று வருது, வர்கீஸ் குரியர். 1970 இது வெண்மை புரட்சியின் தந்தையார் வர்கீஸ் குரியர். பால் பெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா
உற்பத்தி வந்து பெருக்க திட்டமாக இருந்தது. சரிங்களா? வறுமை சொல்லு. இத்திட்டத்தின் முதலாக வறுமை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. கொஸ்டின் ஏரியாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேசியமயமாக்கல். தேசியமயம் 1969 14 பேங்க் வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டுடலாம். மன்னர் மானியம் ஒழிக்கும். மன்னர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 71 ஒழிச்சாங்க. இது கொஸ்டினுங்க. இது டிஎன்பிசியில் ரிப்பீட்டடு. அதே மாதிரி ஃபெரா ஆக்ட் 1973 அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம் அமலானது. அதுக்கு முன்னாடி சட்டமே இல்லாமல் இருந்தது. 1973 தான் ஒழுங்குபடுத்துகிறாங்க அந்நிய செலாவணியெல்லாம். சரியா? புதிய தொழிற்சாலைகள் சேலம், விசாகப்பட்டினம், விஜயநகர் வந்து இரும்பு ஆலைகள் உருவாக்கப்படுகிறது. பாதிப்புகள் 1971 பங்களாதேஷுடைய அகதிகள் வருகை, பணவீக்கம் ஏற்படுகிறது, எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் பொறுத்தவரையும் 1974 1978 வரை ஓராண்டுக்கு முன்பே நிறுத்தப்பட்டது. தார் மாடலாக இருந்தது. டிபி தார் பேராசிரியர். வளர்ச்சி மற்றும் சமூக நீதியும் வந்து கவனம் செலுத்தப்பட்டது. 5.5 இலக்கு வச்சு 4.5 வந்து பெறப்பட்டிருக்கும். கரிபி ஹட்டாகோ வறுமை ஒழிப்புன்றது இந்திரா காந்தியால் முன்மொழியப்பட்டது தான். ஸ்கூல் புக்கில் 6வது கொடுத்துருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1975 இந்திரா காந்தியால் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டதா இந்த 20 அம்சம் திட்டம். இந்த 20 அம்சம் திட்டம் வறுமை ஒழிப்பில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். திட்டம் வந்து நிறுத்தப்பட்டது 1978 மொராஜி தேச ஜனதா கட்சி அரசால் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் ஒரு வருஷத்தில் சுழல் திட்டமாக கொண்டு வரப்படுகிறது. 1978 இருந்து 1980 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சுழல் திட்டம் வந்து செயல்பட்டிருக்கும். சரியா? மொராஜி தேசாய் வந்து பார்த்தீங்கன்னா அரசால் குன்னர் மிர்லால் கோட்பாட்டின்படி மிட்டால் கோட்பாட்டின்படி தான் உருவாக்கப்பட்டது இந்த சுழல் திட்டம். சுழல் திட்டம் வந்து 1980 காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்ததால் கைவிடப்பட்டது. சரியா? ஆறாவது திட்டம் பொறுத்தவரையும் லக்டவாலா திட்டம். சரியா? லக்டவாலா மற்றும் திட்டக்குழுவுடைய கூட்டு மாதிரியாக பார்க்கப்படுகிறது. 6வது திட்டத்தினுடைய முன்மாதிரியை வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்குறது. 6வது திட்டத்தினுடைய வளர்ச்சி வந்து 5.2, ஆனால் வெற்றி வந்து 5.7. வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா 1980 6 தேசிய வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. நபார்ட் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா சிவராமனுடைய பரிந்துரையின்படி நபார்ட் குழு அது யாருக்கு லோன் கொடுக்கும்? அக்ரிக்கு லோன் கொடுக்குற பேங்க் தான் இந்த நபார்ட் பேங்க்கு. நபார்ட் பேங்க் நிறைய முறை கேட்டிருக்காங்க கொஷின்னு. சரியா? அந்த வருஷன்ட்டு யார் பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸிம் பேங்க் வந்து ஏற்றுமதி இறக்குமதிக்காக ஒரு பேங்க் ஒன்று இருக்குது. அதுவும் 82 உருவாக்கப்பட்டது. கிராமப்புற திட்டங்கள் ஐஆர்டிபி, என்ஆர்இபி இந்த திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பில் வர திட்டங்கள். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பாடும். நாடு முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டது இந்த 6வது திட்ட காலத்தில். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு திட்டங்கள் எல்லாம் வரும். ஓகேவா? 1985 1990 முன்னுரிமை உணவு உற்பத்தி மற்றும் அதிக வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உணவு உற்பத்திக்கும் அதிக வேலைவாய்ப்பு முன்னுரிமை கொடுத்தாங்க. பொருளாதார வளர்ச்சி 5.0 இருந்தது, ஆனால் அடைந்தது மிகப்பெரிய வெற்றியாக 7வது பார்க்குறோம். இந்த திட்டத்தில் வந்து முக்கிய திட்டமாக ஜேஆர்ஒய் சொல்லுவாங்களா, கிராமப்புற மேம்பாட்டு ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா ஜேஆர்ஒயும், நகர்ப்புற மேம்பாடுன்றது பார்த்தீங்கன்னா என்ஆர்ஒய் என்று சொல்லுவாங்க. சரியா? என்ஆர்ஒய்யும் 1989 இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து 7வது ஐந்தாண்டு திட்டம் தான். இதையும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்களில் வந்து டீகோட் பண்ணிடலாம். ஓகேவா? என்னென்ன திட்டங்கள் வந்தது மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதுமானது. ஓகேவா? முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக பிரைவேட் செக்டருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இது 7வது திட்டத்தினுடைய முக்கியமாக பார்க்குறோம். ஓராண்டு திட்டங்கள் பார்த்தோன்னா 1992 மத்திய அரசினால் அரசியல் நிலையற்ற தன்மை காரணமாக 8வது ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்த முடியல. 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. சரியா? 1991 பிரதமர் வந்து நரசிம்மராவ் காலத்தில் நிதி அமைச்சர் பொருளாதார கொள்கையினால் LPG லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் யாருன்னு மன்மோகன் சிங் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பார். அவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். கொள்கைகள் அறிமுகமாகுது. சரிங்களா? தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8வது ஐந்தாண்டு இதனுடைய இம்பேக்ட் தான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். சரியா? ஜான் மில்லருடைய மாடலாக கொண்டு வரது தான் இந்த 8வது ஐந்தாண்டு திட்டம். ஹியூமன் டெவலப்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவள மேம்பாடு, கல்வி, குடும்ப நலம், வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. இலக்கு வந்து 5.6, ஆனால் வளர்ச்சி வந்து 6.8 பார்க்கப்படுகிறது. நோக்கமும் சாதனைன்னு பார்த்தோன்னா 2000 ஆண்டில்
உடைமை அடையணும். ஊக்கத்தொகையின் மூலமாக மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தணும். ஓகேவா? அதே மாதிரி அனைவருக்கும் கல்வி மூலமாக எழுத்தறிவின்மை நீக்கப்பட வேண்டும். ஜிடிபியே வந்து பார்த்தீங்கன்னா 6.8% வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்றாங்க. அப்போ மக்கள் தொகை மாற்றம்னா 1990 ஜூலை 24 அன்று பொருளாதார கொள்கை வந்து அறிமுகமாகி பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் துறை நிறுவனங்களுக்கு திறந்து விடுறாங்க. சரியா? பொதுத்துறை நிறுவனங்களை நிறைய ஓப்பன் பண்ணி விடுறதால $600 மில்லியன் கடனுக்காக தங்கம் வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டதுன்றது தெரிய வருகிறது. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முக்கியமானது. நீங்கள் மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்கள் பேப்பர் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 9வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோன்னா 1997 2002 வரை முக்கிய முன்னுரிமையை பார்த்தோன்னா சமூக நீதினு கூடிய சமமான வளர்ச்சி. அப்போ growth வித் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. அப்போது வளர்ச்சி இலக்கு மற்றும் அடையிறது எப்படின்னா 6.5 வந்து இலக்கு வச்சாங்க. வளர்ச்சி எட்டப்பட்டது 5.5. சரியா? முக்கிய நோக்கங்கன்னா விவசாய மேம்பாடு, வறுமை ஒழிப்பு, வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறது தான் இந்த திட்டத்துக்கு 1999 ஜனவரியில் ஒப்புதலும் வழங்கப்பட்டது. ஓகேவா? மக்களுடைய பங்களிப்பு, பஞ்சாயத்து ராஜ், செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குல்ல, சுய உதவி குரூப், அவங்களுடைய பங்களிப்பு வந்து உறுதி செய்யப்பட்டது. இந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்ததுன்னா ஒடிசா புயல், கார்கில் போர் வந்து நடந்திருக்கும். சரியா? இந்தியா பாகிஸ்தானில் ஆப்ரேஷன் விஜயம் நடந்திருக்கும். ஓகேவா? 1999. குஜராத்தில் பூகம்பம். சரியா? பூகம்பம் வரலாற்று ரீதியாக பூஜ் நிலநடுக்கம் 2001 நடந்தது. சில குறிப்புகளில் 2004 தவறாக கொடுத்துருக்காங்க. 2001 தான். சரியா? சுனாமி வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து 2004. சரியா? 26/12/2004 சுனாமி நடந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இது அடுத்து வர்றது. இதெல்லாம் பெரிய நிகழ்வுகளாக இருக்குது. சரியா? அடுத்து பார்ப்போம். 2002 2007 வரையும். சரியா? 10வது ஐந்தாண்டு திட்டம் வந்து தொழில் முன்னுரிமை கொடுக்கறது. தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, அதனை சார்ந்த வளர்ச்சியாக இருந்தது. எவ்வளோ ஃபண்டு ஒதுக்குனாங்க? 15,92,300 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு ஒதுக்கியிருப்பாங்க அந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு. சரியா? பொருளாதார வளர்ச்சி பார்த்தோன்னா 8.0 இருந்தது. ஆனால் அடைந்தது 7.2. சரிங்களா? தலா வருமானம் வந்து 10 ஆண்டுகளில் 2 மடங்கு உயர்த்தணும் அப்படின்றது தான் டார்கெட்டாக வச்சுருப்பாங்க. வேளாண்மை வறுமை 10 ஆண்டுக்கு 10 மில்லியன் ஒரு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல். 2007 ஆண்டு வறுமை விகிதத்தை வந்து 5 புள்ளியாக குறைச்சது. சரிங்களா? 5% வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு புள்ளிகள். கல்வியுடைய இலக்குகள் வந்து எழுத்தறிவு விகிதத்தை வந்து 72% ஆகவும், கல்வி வளர்ச்சியுடைய விகிதம் 75% உயர்த்தது. 2001-2 SSAன்ற சர்வ சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கல்வியுடைய இலக்கு. எழுத்தறிவு விகிதம் வந்து உயர்த்ததுக்கான காரணம் சேர்க்கை அதிகமாச்சு. ஓகேவா? சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல், குழந்தைகளுடைய இறப்பு விகிதத்தை 45, அதாவது 1000 பேருக்கு 45 குறைஞ்சது. 2007 அனைத்து மாசு ஆறுகள் வந்து சுத்தம் செய்யப்பட்டது. காடுகளுடைய பரப்பளவு 2007 15% இருந்தது. 2015 அது 33% உயர்த்தணுன்றது டார்கெட் இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ப்பா. அடுத்த டார்கெட் வச்சது இப்போ வரையும் இதுக்காக நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். சஸ்டைன் டெவலப்மெண்ட்டாக 15வது கோலே இதுதான் நம்மளுது. சரியா? காடுகளுடைய பரப்பளவு தமிழ்நாடு 33% வந்து உயர்த்தணும் அப்படின்றது கோல் வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம பின்னாடி இருக்கும், பின்தங்கி இருக்கும். ஆனால் அந்த ஃபண்டு அதுக்கு எதுக்கு ஒதுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகேவா? 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 2012. ஓகேவா? முன்மாதிரிய கருப்பொருள் வந்து NDC பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டது. சரியா? தேசிய வளர்ச்சி குழுவுடைய பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டது. இதனுடைய தீம் என்னன்னா வேகமாக மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. முன்னுரிமை வந்து வறுமை ஒழிப்பு, வேளாண்மை, கிராமப்புற வளர்ச்சி, கல்வி, சுகாதார அடிப்படையான உட்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல், வறுமை ஒழிக்கிறது. இதுதான் முக்கிய. இந்திய சமுதாயத்தை பிளவுபடுத்தும் பல்வேறு பிரச்சனையை நீக்கி வடிவமைக்கப்பட்டது தான் இதனுடைய நோக்கமாக இருந்தது. இலக்கு வந்து 9, எட்டப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 8.1. சரியா? ஆனால் ஐரோப்பிய நாடுகள் ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலை காரணமாக இது வந்து 9க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் திருத்தப்பட்டு 8.1 வச்சு அதையும் நம்மளால் அடைய முடியல. ஏன்னா அந்த டைமில் ஐரோப்பிய நாடுகள் ஏற்பட்ட பொருளாதார மந்தம் காரணமாக 7.19 மட்டும்தான் நம்மளுக்கு அடைஞ்சது. சரியா? ஃபஸ்ட்டு 9, அதுக்கப்புறம் திருத்தி அமைக்கப்படுது 8.1 டார்கெட்டு. அது கூட நம்மளால் அடைய முடியல. 7.9 தான் அடைஞ்சிருப்போம். 11வது ஆண்டு திட்டத்தினுடைய துறைவாரியான இலக்குகள். சரியா?
பொது பொருளாதாரம்னு பார்த்தோம்னா முதலீட்டு விகிதம் 36.7%, சேமிப்பு விகிதம் 34.8%, ஜிடிபி பொறுத்தவரை 8% வளர்ச்சியிலேருந்து 10% உயர்த்தது. இதுதான் டார்கெட்டை வச்சுருக்காங்க பொது பொருளாதாரம். வேளாண்மை பார்த்தோன்னா விவசாயியோட இலக்கு 4%, தொழில் வளர்ச்சியோட இலக்கு 10லேருந்து 11%, சேவை சர்வீஸ் செக்டர் இருக்குல்ல அவங்களுடைய இலக்கு 9% வச்சுருந்தாங்க. எஜுகேஷன் பொறுத்தவரை எழுத்தறி விகிதம் 85% உயர்த்துறது. ஆரம்ப பள்ளியினுடைய மாணவர்களை இடைநிற்றலை 20% குறைக்கணும். ஆண் பெண்ணுடைய கல்வி கட்டலுடைய வேறுபாடு 20% குறைக்கணும். ஓகேங்களா. உயர்கல்விக்கு செல்வங்களோட எண்ணிக்கை ஜிஆர்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. உயர்கல்வி படிக்கிறவங்க அது 15% உயர்த்தணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹெல்த்தை பொறுத்தவரையும் ஜிடிபியில் 2% செலவு செய்யணும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 12வது ஐந்தாண்டுத்தில் முடிவு பண்ணுறாங்க. 2009ஆம் ஆண்டுக்குள்ள அனைவருக்கும் சுகாதாரமான குடிநீர் கொடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ ஒரு ஜல்ஜீவன் மிஷன் ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல 2024 அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அனிமியா நோய், ரத்த சோகை, பெண் குழந்தைகளுக்கு 50% அனிமியா குறைக்கணும், அதுவும் டார்கெட் வச்சுருந்தாங்க. பாலின விகிதத்தை ஆண் பெண் பார்த்தீங்கன்னா 935 950 உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலின ஆண் பெண் விகிதத்தை சொல்லியிருக்காங்க. அரசு திட்டங்களில் 33% பயனாளிகள் பெண்கள் இருக்கணும். அதே குழந்தை இறப்பு விகிதத்தில் 28 குறைக்கணும். தாயோட இறப்பு விகிதம் 1 குறைக்கணுன்றதான் 12வது ஐந்தாண்டுத்தில் மிகப்பெரிய டார்கெட் வச்சுருந்தாங்க. கட்டமைப்பு மற்றும் சூழல், ஓகேவா. மின் வசதி, சாலைகள் 2009 அனைத்து கிராமங்களிலும் அனைத்து சாலைகளும் ஏற்ற சாலையாக இருக்கணும். வீட்டு வசதி மற்றும் தொலைபேசியாக 2012 அனைத்து கிராமங்களில் வீட்டு வசதிக்குள்ளே வீட்டில் அப்போ இருக்கிற தொலைபேசி கொண்டு வரணும்னு சொன்னாங்க. சுற்றுச்சூழல், காடுகளுடைய பரப்பளவு 5% உயர்த்தணும். எரிபொருள் திறன் 20% உயர்த்தணும். WHO பரிந்துரையின்படி நகரங்களில் காற்று மாசுபாடளவு குறைக்கணும். அதுக்காக தான் இந்த காடெல்லாம் வளர்க்கணும். சுற்றுச்சூழலுக்கு டார்கெட் வச்சுருப்பாங்க 2012, சரியா. ஆனால் 12வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முடிவு எப்படி இருந்தது அப்படின்னா, கருப்பொருள் வேகமாக, நிலையாக, அதிக உள்ளார்ந்த வளர்ச்சி, ஃபாஸ்டர், சஸ்டைல், மோர் இன்க்ளூசிவ் க்ரோத்து. இங்கிலீஷ்லும் படித்து வச்சுக்கோங்க, அவங்க டிரான்ஸ்லேட்டு கரெக்டாக இருக்காது, ஓகேவா. பொருளாதாரோடைய வளர்ச்சியோட இலக்கு என்னென்னா, ஆரம்ப இலக்கு 8.2 இருந்தது. எட்டப்பட்ட வளர்ச்சி 8.0 இருக்குது. துறை வாரியான வளர்ச்சி இலக்குகள்னு பார்த்தோன்னா விவசாயத்துறை 4%, தொழில்துறையில் 9.6%, சேவைத்துறையில் 10% மட்டும்தான் இலக்கு அடைந்தது, ஓகேவா. இப்போது அவங்களுடைய முக்கிய செயல்பாடுகள், ஓகேவா. இத்திட்டத்திற்கு பார்த்தோன்னா நிதி எவ்வளோ ஒதுக்குனாங்கன்னா 47,70,000 கோடி பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் மொத்தமாக நிதி ஒதுக்கப்பட்டது. அப்போ உயர்கல்வித்துறையோ ரயில்வே திட்டம் அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டது, ஓகேவா. மின் உற்பத்தி வரிகள் பார்த்தோன்னா 88,000 மெகாவாட்ஸ் உற்பத்தி செய்யணும் அப்படின்றது, சரியா. மின் உற்பத்தி பொறுத்தவரையும் நேரடி வருமானம், ஆதார் சேவை, அதை உணவு, உரங்கள், பெட்ரோலியம், அது பார்த்தோன்னா டிபிடின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் பெனிஃபிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், நேரடியாக பரிமாற்றம். அது பரிந்துரை திட்டக்குழு ஏற்றுக்குது. ஆதார் அட்டையின் மூலமாக இந்த சேவையெல்லாம் வழங்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது 2012 வந்த திட்டம் தான், சரியா. சமூக சமத்துவம், சுகாதாரம், இப்போ கல்வி சுகாதாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குது. கல்வி உள்ளிட்ட பாலின சமூக இடைவெளியை குறைக்கணும். பாதுகாப்பான குடிநீர், சுகாதார, துப்புரவு செலவினங்களை அதிகரிக்கணும். விவசாயம் அல்லாத பிற துறைகளுடைய புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும், ஓகேவா. ஐந்தாண்டு திட்டங்களுடைய முடிவு எப்படி இருக்குது அப்படின்னா, மொத்தம் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தியிருக்கு. 11வது ஐந்தாண்டு திட்டங்கள் மட்டுமே இறுதியாக கம்ப்ளீட் ஆனது, சரியா. அதுக்கு பதிலாக 12வது ஐந்தாண்டு திட்டம் நிறுத்திவிட்டு நிதி ஆயோக் கொண்டு வராங்க, சரியா. நீண்ட கால வளர்ச்சி திட்டங்களாக 15 ஆண்டுகளுக்கான திட்டங்களாக கொண்டு வராங்க. இதுதான் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முடிவு, சரியா. ஓகே. இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஓகேவா. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது நீங்கள் கம்ப்ளீட்டடாக பார்த்துடலாம், சரியா. டேஷ் மாதிரி 4வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய அடிப்படையாக இருந்தது, சரியா. கொஷின் பார்த்தீங்களா, நம்ம படித்தோம். அதில் இது ஏதாச்சும் கவர் ஆகுதா? சிஇஎல்பி உடைய மாடல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னங்க 4வது ஐந்தாண்டு திட்டத்தை எதன் அடிப்படையாக கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஹராட் ஜாம்பர் ஃபஸ்ட்டு, மலானோபிஸ் 2வது, சக்கரவர்த்தி காட்கிலும் சக்கரவர்த்தி 3வதுல வந்துருமா. காட்கில்
ஓகேவா? சக்கரவர்த்தி, காட்கில் மூன்றில் வந்துடும். சரியா? சிஎல்பியுடைய மாடல் என்ன அப்படின்னா, சிஎல்பின்னு என்னப்பா நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? நாலாவது ஐந்தாண்டு திட்டம் 69லேருந்து 74, அசோக் ருத்ரா மற்றும் ஆலன் மென்னோ. சரியா? ஒன் மினிட். அசோக் ருத்ரா, ஆலன் மன்னோ. நம்ம ஆலன் மன்னோ தான் இம்பார்ட்டண்டாக பார்த்தோம். சரியா? மன்னோன்ட்டு. சரியா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட திட்டம் தான் ஓப்பன் கன்சிடரி மாடல்னு சொல்லுவாங்க. இந்த சிஎல்பின்னு சொல்லுவாங்க. சிஎல்பின்னா ஓப்பன் கன்சிஸ்டன்சி மாடல். இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி மாடல், ஓப்பன் கன்சிஸ்டன்சி மாடல், சிஇபிஎல்பின்றது. சரிங்களா? இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது காட்கில் ஸ்ட்ராட்டஜி கொண்டு இருந்தாலும் இதுதான் சிஇஎல்பி. நீங்கள் வந்து இது ஸ்கூல் புக்கில் கொடுக்கல, நம்ம பார்க்கும்போது அந்த சோர்ஸில் இல்லை. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, மற்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சேன்னா இதை எலிமினேட் பண்ணி இதை எடுத்துடலாம். சரியா? கொஷின் அப்படி தான் இருக்கும்ப்பா. அடுத்து பார்க்கலாம். எல்பிஜியோடைய வளர்ச்சி அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியா? மன்மோகன் சிங் தான். ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருந்தார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இது நம்ம பார்த்தோமே எல்பிஜியில் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். இது கொஸ்டின்ப்பா 1991. சரியா? அப்போது பிரதமராக இருந்தது விபி நரசிம்மராவ். ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தது மன்மோகன் சிங். சரியா? இதனால்தான் இது ராவ் மோகன் மாடல்னு சொல்லுவாங்க. ராவ் மோகன் மாடல்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய 11வது ஐந்தாண்டு திட்ட சுகாதார திட்டத்தின் முக்கிய தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? 11வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய என்ன கேட்டிருக்காங்க? முக்கிய தொலைநோக்கு பார்வை என்ன? சுகாதார திட்டம்னா ஹெல்த் ஃபார் ஆல், அதாவது அனைத்து மக்களுடைய சுகாதாரம்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்கல்ல. இது எப்படி கிளிக் பண்ணலாம் அப்படின்னா, 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து அனைத்து குடிமக்களும் உள்ளடக்கிய சுகாதார வளர்ச்சி கிடைக்கிறதா முக்கிய நோக்கமாக கொண்டு இருந்தது. சரியா? அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்லிட்டு நான் படிச்சோம்ல, அப்போ அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி, நிலைத்த நிலையான வளர்ச்சின்னு ஒரு வார்த்தை வரும்போது தான் அது 12வது ஐந்தாண்டு திட்டம். இது நீ பிடிச்சி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரியா? அனைத்து மக்களுக்கும் சுகாதாரம் கொடுக்கணும். இது கிராம மக்களுக்கு மட்டும் கொடுக்கணுன்றது நோக்கம் இல்லை. சரியா? இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், வறுமை ஒழிப்பு திட்டத்தை ஒரு வெளிப்படையான நோக்கமாக கொண்ட பொருளாதார திட்டம் எதுன்னா இங்கே 5வது திட்டம் கொடுத்துருக்கான், வறுமை ஒழிப்பு. சரியா? வறுமை ஒழிப்பு வெளிப்படையான நோக்கம் கொண்ட ஒரு திட்டம், 5 இயர். ஓகேங்களா? கருவி ஹட்டாகுன்றது பார்த்தீங்கன்னா 6வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து வறுமை ஒழிப்பை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயரில் ஆன்சர் வந்து 5க்கு தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 1974லேருந்து 78 வரையும் ஐந்தாண்டு திட்டம் நடந்திருக்கும். கரிபி ஹட்டாகோ அவுட் சோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கரிபி ஹட்டாகோ வறுமையே வெளியேறுன்றது தான் அது முழக்கம். யார் சொன்னதுன்னா இந்திரா காந்தி அம்மையார். ஓகேவா? அடுத்து பார்ப்போமா? முதல் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய மாதிரி. சரியா? ஹராடோமருடைய மாடல். சரியா? ஹராடோமர் இது முதல் ஐந்தாண்டு திட்டம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வேளாண்மை பேஸ் பண்ணியிருந்தது. சரியா? அடுத்து கூற்று வந்து காரணம் கொடுத்துருக்காங்க. 7வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது. முதலாக பொதுத்துறைக்கு மேலே தனியார் துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்பட்டது. சரியா? கரெக்டு தான். எல்பிஜியில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 7வது ஐந்தாண்டு திட்டம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருப்பாங்க. மிகப்பெரிய வளர்ச்சி தான், வெற்றி தான். சரியா? தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே சரி தான். சரியான விளக்கம் கூட. ஓகேவா? 10வது ஐந்தாண்டு திட்டத்துடைய காலம் வருஷம் மட்டுமே கேட்டிருக்காங்க. 2002லேருந்து 2007 வரையும் நடந்திருக்கு. எல்பிஜி வந்து எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? இதுவும் கொஷின். சரிங்களா? மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தது தான். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பாருங்கள்.
ஓகேவா. அடுத்து பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவின் 1991 காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக இருந்தவர் தான் நரசிம்ம ராவ். சரியா. அவர் அதுக்கப்புறம் மன்மோகன் 2 பேர் சேர்ந்து தான். சரிங்களா. இது தெரிஞ்சுக்கணும். எல்பிஜி. ஓகேவா. இதில் வந்து தாராளமயமாக்கல் சுதந்திரம் வழங்கப்படுகிறது. யாருக்கு இங்கே தாராளமயமாக்கல் சுதந்திரம்னா தனியார் துறை. அப்போது பொதுத்துறைக்கு கூட தனியார் துறைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய சுதந்திரம் கொடுக்குறாங்க, லிபரேட்டரி கொடுக்குறாங்க. அதனால தான் எல்பிஜி வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஓகேங்களா. நிறைய சர்டிஃபிகேட் இருந்தது, நிறைய மோனோபொலி வாங்குறதா இருந்தது. சரியா. அதெல்லாம் உடைச்சி விட்டது தான் இந்த எல்பிஜி. ஓகேவா. ப்ரைவேட் செக்டாருக்கு தான். ஓகேவா. அடுத்து பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் புதிய தொழில் கொள்கையின் நோக்கம் அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் என்ன அப்படின்னா புதிய தொழில் எல்பிஜியில். சரியா. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா தொழில் உரிமம் பெற்றால் போதும். சரியா. தொழில் உரிமம், அயல் நாட்டு முதலீடு யார் வேணாலும் வச்சுக்கலாம். சரியா. அயல் நாட்டு முதலீடு, அதே மாதிரி பொதுத்துறை நிர்வாகம், இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நோக்கமாக எடுக்கும். ஆனால் அயல்நாட்டுடைய வாணிப கொள்கை, ஃபாரினுடைய ட்ரேட் பாலிசி நம்ம பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. அதுதான் வந்து முக்கியமாக முறையாக இருந்தது. சரியா. முக்கியமானது இந்த பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. எது நெகட்டிவாக இருக்கோ இப்போ ஃபாரினர் வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். சரியா. இது மூலயமா சீக்கிரமாக வந்து லைசன்ஸ் கிடச்சிச்சு. ஓகேவா. பொதுத்துறை நிர்வாகமும் பொதுத்துறையை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிர்வாகம் பண்ணிக்கலாம், யார்கிட்ட ப்ரைவேட்டும் பண்ணிக்கலாம். அப்படின்றது தான் எல்பிஜியுடைய நோக்கம். அயல் நாட்டுடைய பாலிசி நம்ம பின்பற்றணும், இல்லை நம்ம வந்து அவங்களது பின்பற்றணுன்றதால இல்லவே இல்லை அதில். சரியா. அதனால தான் 1 to 4 மட்டும்தான் ரைட்டு, 3 தப்பு. ஓகேவா. அடுத்து இந்தியாவில் தொழில்துறை தாராளமயமாக்கல் இவற்றுடன் தொடங்கியது. சரியா. ஓகே. எல்பிஜிலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா. தாராளமயமாக்கத்துலேருந்து இதில் லேண்ட் ரிஃபார்ம் ஏதாச்சும் கொண்டு வந்திருக்காங்களா, அந்த சட்டமே கொண்டு வரல. விவசாய உற்பத்தி ஏதாச்சும் பண்ணுறாங்களா, இல்லவே இல்லை. தொழில்துறை ஒழுங்குபடுத்துகிறாங்க, தனியாருடைய முதலீடு அதனுடைய பங்கு வந்து ஊக்குவிக்கிறாங்க. சரியா. அதுதான் வந்து எல்பிஜியுடைய நோக்கமே. சரிங்களா. 3-4 மட்டும்தான் சரி. ஓகே. அடுத்து பாருங்கள். இந்தியாவில் தொழில்துறை தாராளமயமாக்கல் இவற்றில் எது தொடங்கியது எல்பிஜியில், அது அடுத்த கொஷின். சரியா. அதே திரும்ப அதே தான். சரியா. 3-4 கரெக்டு. அடுத்து பார்க்கலாம். மகளா நோபீஸ், நேரு மகளா நோபீஸ் திட்டம் வந்து உக்திகள் வந்து எது வலியுறுத்துகிறது. சரியா. அப்பயே நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அதிக சேமிப்பு வீதம் ஃபஸ்ட்டு நடத்தும் போதே சொல்லிக் கொடுத்தேன். அதிக சேமிப்பு வீதம், கனரக தொழிலுக்கு முன்னுரிமை. ஓகேவா. அடுத்து புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு. இது வந்து நான் அதர் சோர்ஸில் ஃபஸ்ட்டே நடத்தியிருப்பேன். சரிங்களா. என்னென்ன யுக்திகளை வந்து பேஸ் பண்ணி அவங்க மாடல் ரெடி பண்ணியிருப்பாங்கன்றதை நான் சொல்லியிருப்பேன். அதுதான் அந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. திரும்ப கொஷின் வரும், பார்த்துக்கோங்க. அடுத்து நேரு மகளா நோபீஸ் திட்டம் மாதிரி ரிப்பீட்டடாக திருப்பி அதே தான் வந்திருக்கு. சரியா. அடுத்து பார்ப்போமா. இந்தியாவின் முதல் 5 திட்டம் அரட்டோமர். 2வது 5 திட்டம் நோக்கம் விரைவான தொழில் வளர்ச்சி. சரியா. ரேபிட் இண்டஸ்ட்ரியலேஷன். ஓகேவா. அடுத்து பாருங்கள். 11வது திட்ட காலம் 2007 2012 வரையும் எவ்வளோ வேலையற்றவர்களுடைய பின்னணிகள் இருந்தது. இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு போகவே முடியாது. ரொம்ப அன்எம்ப்ளாய்மெண்ட்டுடைய வந்து எவ்வளோ பேருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 37 மில்லியன். ஓகேவா. இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. இதுக்கப்புறம் கொஷின் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா நம்ம போடலாம். ஓகேவா. 2வது 5 இடத்தினுடைய வளர்ச்சி என்ன, எவ்வளோ விகிதம்னா 3.5%. ஓகேவா. இதெல்லாம் போட்டுடலாம். 2வது 5 திட்டத்தினுடைய அடிப்படை. ஓகேவா. ஸ்கூல் புக்கில் 4.1ன்னு இருக்கும்ப்பா. இது பழைய டேட்டா வச்சு கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3.6, 2வது 4.1. சரியா. இது என்னதுப்பா, 2வது 5 திட்டம் அடிப்படை மகளா நோபீஸ் மாடல். சரியா. அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் புதிய தொழில் கொள்கையினுடைய நோக்கம் அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் என்ன. எல்பிஜி தான், மறுபடியும் அதே தான். தொழில் உரிமம், அயல்நாட்டு முதலீடு, பொதுத்துறை நிர்வாகம். திரும்ப கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரியா. எல்பிஜி பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து முதல் 5 திட்டம் எந்த வருஷம். சரியா. இதெல்லாம் இது சரியான இணையாக இருக்குது. ஓகேவா. 51 ஸ்டார்ட் ஆகிருக்கும், 56 முடியும். சரியா. இது தவறு. 2வது வந்து 56
62 வரையும் முடிஞ்சிருக்கும். 57 56லேருந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேவா, அதனுடைய கண்டினியூஷன். ஓகேவா, இதுவும் தப்பு. 9வது ஐந்தாண்டு திட்டம் 97 2002, 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 2017 ஸ்டார்ட் இருந்திருக்கும். இது முக்கியமானது. ஓகேவா, அப்போ இயரும் பார்த்துக்கணும். 8வது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் வகையான திட்டமாகும். என்ன திட்டம்? அதை சுட்டி காட்டும் திட்டம் சொல்லுவாங்க. சரியா, சுட்டி காட்டும் திட்டம். ஓகேவா, இண்டிகேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன் தான், பார்த்து வச்சுக்கோங்க. சுட்டி காட்டும் திட்டம் எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா, இண்டிகேட்டிவ் பண்ணுறது 8. ஓகேவா, வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றி அடைந்த ஐந்தாண்டு திட்டங்கள் எதெல்லாம்? 1வது ஐந்தாண்டு திட்டம். ஓகே, 3 தோல்வி. 5வது ஐந்தாண்டு திட்டம். ஓகே, 7வது ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சி வெற்றி அடைந்த திட்டங்களாக பார்க்கப்படுகிறது. சரியா, அடுத்து பாருங்கள். திட்ட காலத்தில் ஊரக நல கொள்கைகள் பாரத் நிர்மான். நான் சொன்னல எந்த திட்டம் எப்போல்லாம் போட்டாங்கன்ட்டு, அதை வந்து கொஸ்டின் கேட்பாங்க. பாரத் நிர்மான்லாம் எப்போ போட்டாங்கன்ட்டு. சரியா, பாரத் நிர்மான் வந்து 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் போட்டாங்க. சரியா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊரக ஏழைகளின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போன்னா 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் போட்டாங்க. ஊரக ஏழைகளினுடைய புதிய ஊதியம் மற்றும் விதிகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1வது ஐந்தாண்டு 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் போட்டாங்க. ஊரக பகுதிகளில் உள்கட்டமைப்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் போட்டாங்க. இது தெரிஞ்சுக்கணும். சரியா, அடுத்து பட்டியல் வந்து இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். ஐந்தாண்டு திட்டத்தில் 9, 10, 11, 12 கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி சமத்துடன் கூடிய வளர்ச்சி, இதனுடைய நோக்கம் தான் கேட்டிருக்காங்க. சரியா, 10வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி உடைய வளர்ச்சி வந்து 8.1 இருக்கும், 8 இருக்கும். சரியா, தலா வருமானம் 2 மடங்கு அடங்கணும். இதெல்லாமே கொஸ்டின் கேட்டது. சரிங்களா, 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவான உள்ளார்ந்த வளர்ச்சி. சரியா, 12வது வந்து பார்த்தீங்கன்னா விரைவாக நீடித்த உள்ளார்ந்த வளர்ச்சி. சரியா, இங்கிலீஷில் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் மோர் இன்க்ளூசிவ். இதில் சஸ்டெயின் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை வரும். சஸ்டெயின்னா நிலையான நீடித்தன்ற ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை தான் 12th. இதில் வந்து அந்த வார்த்தையே இருக்காது, சஸ்டெயின்ன்ற வார்த்தை இருக்காது. இன்க்ளூசிவ் க்ரோத்து தான் இருக்கும். சரியா, இங்கிலீஷில் பார்த்து வச்சுக்கோங்க, ட்விஸ்டடாக இருக்கும். ஓகேவா, 2வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய மாடல் என்ன அப்படின்னா திரும்ப கேட்டது தான் மாலானோபிஸுடைய மாடலு. அடுத்து இந்தியாவில் தாராளமயமான கொள்கை செயல்பாடுகள் எந்த குழுவிற்கு இறங்கியது? சரியா, டட். ஓகேவா, எல்பிஜி இருக்குல்ல, எல்பிஜியில் தாராளமயம் கொள்கை வந்து செயல்பாடுகள் எந்த குழுவுனா தட்டு. சரியா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். எந்த ஐந்தாண்டு திட்டமாவது விரைவான நிலையான அனைத்து உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை நோக்கமாக கொண்டது அப்படின்னா 12வது ஐந்தாண்டு திட்டம். இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, 12வது ஐந்தாண்டு திட்ட வளர்ச்சியினுடைய இலக்கு என்னென்னா 8%. ஓகே, எந்த ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி சமத்துவம் வளர்ச்சியை வந்து நோக்கமாக கொண்டது? சமூக நீதினாவே 9 தான், தெரிஞ்சுக்கோங்க. மஹலானோபிஸ்க்கு 4 துறை மாதிரியை பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டங்களில் பின்பற்றப்படுகிறது? ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா? சரியா, 4 துறை. 2வதுங்க மஹலானோபிஸ் வந்து தொழில்துறை பேஸ் பண்ணி தானே. அதே மாதிரி கரிபி ஹட்டாகோ என்பது வறுமை ஒழிப்பு நிகழ்வு. எந்த ஐந்தாண்டு திட்டம் சொல்லிட்டு இங்கே 5th கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக்கில் 6th கொடுத்துருக்காங்க. 2வது ஐந்தாண்டு திட்டம் வந்து டேஷ் அடிப்படையாக கொண்டது. மஹலானோபிஸ் 1991 புதிய தொழில் கொள்கை இதுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. சரியா, எல்பிஜிங்க லேபரைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். சரியா, அனைத்தும் தான். ஓகே, அடுத்து பாருங்கள். 5வது ஐந்தாண்டு திட்டம் வந்து கரிபி ஹட்டாகோ, கோஷம் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு. சரியா, மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடுதல். சரியா, எந்த ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முன்னிலை அதாவது முன் மாடலாக பீப்புள் ஓரியன்ட் பிளான்னு சொல்லுவாங்க. 9வது இதை நோட் பண்ணிக்கோங்க. மக்களுடைய பங்கேற்பு, சமூக நீதி சமத்துவன்ற வார்த்தை, சமூக நீதினு ஒரு வார்த்தை பார்த்தோம்னா அது மக்களுடைய பங்கேற்பு சார்ந்த திட்டமாக இருந்தது. இதில் மக்களுடைய இன்வால்மெண்ட் அதிகமாக இருந்தது சொல்கிறாங்க. இந்த திட்டம் ரொம்ப முக்கியமானது. 9வது ஐந்தாண்டு திட்டம். 2வது ஐந்தாண்டு திட்டம் வந்து தொழில்துறைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. திரும்ப ரிப்பீட்டடாக தான் வரும்.
சரியா? பின்வரும் எது சரியானது? சமத்துவ முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம். நிலையான நீடித்த வளர்ச்சி தான். சமத்துவன்ற வார்த்தை வருதா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிவேக நிலையான உள்ளடக்கிய வளர்ச்சி, அதுதான் 11வது. கரெக்டாக தான். பி மட்டும்தான் சரி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 2வது ஐந்தாண்டு திட்டம் மகளானோபிஸ், முதல் ஐந்தாண்டு ஹராட் தோமர், 9 வந்து சமூக நீதி, 3வது வந்து காட்கில். சரியா? இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 11வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க, மோர் இன்க்ளூசிவ். சரியா? சஸ்டைன்ன்ற வார்த்தையே வராது அதில். சரியா? அந்த வார்த்தை வந்துச்சுன்னா 12வது ஐந்தாண்டு திட்டம். ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க, இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், முதல் ஐந்தாண்டு திட்டம் தொழில், அக்ரிகல்ச்சர். 2வது தொழில். 3வது 5வது என்னது? வறுமை ஒழிப்பு. 6வது தண்ணீர், செல்ஃப் சஃபிஷியன்ட். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பின்வரும் எது பொருத்தம்? முதல் ஐந்தாண்டு திட்டம் என்னது? முதல் ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு? இங்கே நம்மளுக்கு கனெக்ட் ஆகாத மாதிரியே இருக்குல்ல. அகதிகள், உணவு பற்றாக்குறை என்னவே விவசாயம் வருதா? அக்ரியா? அப்போ ஃபஸ்ட்டு திட்டம் அக்ரிக்கு தான் போட்டாங்கன்னு தூக்கணும். சரியா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைத்தன்மை. சரியா? இது 2வது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா நிலைத்தன்மையோட கூடிய வளர்ச்சியா. 4வது வந்து பார்த்தீங்கன்னா சுய உருவாக்க பொருளாதாரம். சரியா? இதுலேயும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னாக தான் இருக்குது, டைரெக்டாக போட முடியல, பாருங்கள். ஓகேவா? இந்தியாவின் 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பின்வரும் கூற்றுகள் எது சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க. 11 தாங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது 1ம் 2ம் சரியானது. சரியா? இந்த திட்டம் வந்து விரைவாக உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது. கரெக்டு. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? வளர்ச்சி பலன் அனைத்தும் தரப்பு மக்களிடையே சென்றடையணும் அப்படின்றதான் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கமாக இருந்தது. மக்கள் இன்வால்மெண்ட்டாக இருக்கிற திட்டம் வந்து 9வது திட்டம். சரியா? 9வது பிளான். கொஸ்டின் பாருங்கள் எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்ட்டு. வறுமையை விரட்டுவோம், அப்புறம் சமூக நீதியுடைய வளர்ச்சி என்பது இந்தியாவினுடைய எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது? சரியா? 5. அடுத்து பாருங்கள், நேரு மகளானோபிஸினுடைய மாடல் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா, இது 1 ரைட்டு, 2 ரைட்டு, 3 ரைட்டு, 4ன்னு சொல்கிறாங்க. சரியா? என்ன அப்படின்னா, சேமிப்பு விகிதம் அதிகரித்து முதலீடு அதிகரிக்குமா, தொழில் சார்ந்த பொருளாதாரம் கனரக தொழில்களில் முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம், வளரும் தொழில்துறையில் பாதுகாப்பு அளிக்கப்படுமா, தன்னிறைவு அடைய இறக்குமதி பதிலீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆதரித்தல் மற்றும் ஊக்குவித்தல். ரொம்ப டெப்த்தாக கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 7வது ஐந்தாண்டு திட்டத்தோடைய சிறப்பு கவனம். சரியா? உணவு, வேலை, உற்பத்தி திறன். சரியா? இது 7வது ஐந்தாண்டு திட்டம். இதுதான் கவனம் செலுத்தப்பட்டது. கரிபி ஹட்டாகோ என்ற வறுமை ஒழிப்பு சமூக நீதியோட வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டம்? 5வது ஐந்தாண்டு திட்டம். ஸ்கூல் புக்கில் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 5 தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் கூலி பொருட்களினுடைய வளர்ச்சி மற்றும் உத்தி மாதிரி சமர்ப்பித்தவர் யாருன்னா இந்த ஃபக்கீலும் வந்து பிரம்மானந்தமும். சரியா? ப்ரெசென்டல் த வேஜ். ஓகேங்களா? கூலி பொருட்களுடைய வளர்ச்சி, கூட்ஸுடைய ஸ்ட்ராட்டஜி க்ரோத் மாடல் யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா பிரம்மானந்தா. ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஓல்டு கொஸ்டின் எல்லாம் இது. ஓகேவா? அடுத்து, கீழ்காணும் திட்டங்களில் எந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது? ரிஃபார்ம் பிளான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரிஃபார்ம் பிளான் வந்து சீர்திருத்த பிளானை வந்து இந்த 10th வந்து யூஸ் பண்ணுறது. இது கொஞ்சம் முக்கியம்ப்பா, பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து, முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஓகேவா? விவசாய உற்பத்தியை அதிகரிக்க விவசாயம், நீர்ப்பாசனம் கவனம் சரியா செலுத்தப்பட்டது. சில மாற்றங்களுடன் ஹராட் டோமர் வந்து முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படும். மகளானோபிஸ் பயன்படுத்தலை, அது 2வது ஐந்தாண்டு திட்டம். சரியா? இதில் 1, 2 மட்டும் ரைட்டு. ஓகேவா? பி ஆப்ஷனு. அடுத்து, வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் எது அப்படின்னா 2வது ஐந்தாண்டு திட்டம், 3வது ஐந்தாண்டு திட்டம், 4வது. ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருக்கும். சரியா? 3.6 வளர்ச்சி. 2வது 4.1 தான் வந்திருக்கும். சரியா? தோல்வி அடைஞ்சிருக்கும். அடுத்து பாருங்கள், பின்வரும் 10ஆண்டு காலத்து அரசு சரியான சராசரியான கல்வி. ஓகேவா? 10 ஆண்டு காலத்தில்
சராசரியான கல்வி எவ்வளோன்னா இது நான் நடத்திருப்பேன். இன்க்ரீஸ் லிட்ரேச்சர் 75% கல்வி அறிவு உயர்வணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் நடத்திருப்பேன், பார்த்து வச்சுக்கோங்க. அவுட் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நடத்திருப்பேன். சரியா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடியுதுங்க. அப்போது திட்டக்குழு அது ஒன்று தான் பெண்டிங் இதில். சரிங்களா? 5 இயர் பிளான் கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிச்சு. ஸ்கூல் புக்கு பார்த்தாச்சு, அதர் சோர்ஸும் பார்த்தாச்சு, வெளியே இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.